அந்த மண்டலத்து துருவன் மகாபக்தனாகவும் ஐஸ்வர்யவனாகவும் உத்தானபாத மன்னனின் மைந்தனாகவும் விளங்குபவன். இந்திரன், அக்னி, காசிபர், தருமர் இவர்களோடு வாசம் செய்வான். கற்பாந்தம் வரை ஜீவித்திருப்பவன். அதிவேகமாகச் சுழலும் சகல ஜோதிர் கணங்கள், நவகிரக நட்சத்திரங்கள் அனைத்திற்கும் ஆதார ஸ்தம்பம் போல இந்த துருவன் சர்வேஸ்வரனால் நிலைநாட்டப்பட்டிருக்கிறான். மேலில் கட்டப்பட்டு பிணையடிக்கும் எருதுகளைப் போல காலச்சக்கரத்தில் எல்லா கிரகங்களும் வரிசையாக கட்டப்பட்டுள்ளன. அவை வான வெளியில் பறவைகள் சஞ்சரிப்பதைப் போல கற்பாந்த காலம் வரை கர்மத்தை தேரோட்டியாக்கி பிரகிருதி புருஷனின் சம்பந்தத்தினால் பூமியில் விழாமல் துருவனை சுற்றி வருகின்றன. சக்கரம் சிசுமார சொரூபமாகவும் ஜோதி வடிவமாகவும் கீழ் நோக்கு உடையதாகவும் குண்டலம் போல விருத்தாகாரமாகவும்